செம்மணி தொடர்பாக வந்து தற்போது இலங்கையின் உள்ளூர் நீதிமன்றம் என்ற கட்டுப்பாட்டில் வந்து அது தொடர்பான அகழ்வு பணிகள் தற்போது நடந்து வர நிலையில் வந்து உடனடியாக ஒரு சர்வதேச தலையீடு சாத்தியம். இல்லை, எங்களுடைய கருத்து வந்து எங்களுடைய யாழ்ப்பாண நீதவான் உடைய கண்காணிப்பில் வந்து நடைபெறுகின்ற இந்த அகழ்வுகள் நீதிமன்றம், அது விசேஷமாக வந்து யாழ்ப்பாண நீதவானுடைய கண்காணிப்புல வந்து நடக்கிறது ஒன்று. சரி, ஆனால் அதை தாண்டி வந்து அந்த விஷயங்கள் கையாளுற தரப்புகள் வந்து அவர்களுடைய செயல்பாடுகளை வந்து வேறு எவரும் வந்து உறுதிப்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் வந்து எங்களுடைய தகப்பனருடைய கொடையை எடுத்துக்கொண்டால், நான் ஒரு சட்டத்தன்மையான வகையில வந்து அன்றைக்கு வந்து அந்த கொலை நடந்ததுக்கு பிறகு அந்த நீதிமன்றத்துக்கு வந்து நாங்கள் போய் வந்து அந்த 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 விசாரணை எப்படி நடக்கணும் என்ற விஷயத்தை வந்து நாங்கள் விளங்கப்படுத்தினாங்க. விசாரணை நடத்தினது வந்து போலீஸ். அந்த விசாரணை நடத்தின போலீஸ் அந்த விசாரணையில வந்து அவரோட கொலை சம்பந்தமாக எடுத்த எவிடன்ஸை ஒருங்கிணைத்து அதை ஒரு எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் பியாண்ட் ரீசனபிள் டவுட், சரி, அந்த அந்த சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையை குழப்புவதற்காகத்தான் அதை நடந்து கொண்டு அது எனக்கு நான் கண் சாட்சி. அப்ப இதுல வந்து நீதவான் வந்து டிரெக்ஷன்ஸை கொடுக்கலாம், ஒரு விசாரணை எப்படி நடத்தணும்னு சொன்னாலும் கூட இறுதியில வந்து அந்த விசாரணை வந்து நீதிமன்றத்தால வந்து விசாரிக்கப்படுகின்ற போது சாட்சியங்களை கையாளுற முழுக்கம் வந்து போலீஸாக இருக்கிற இடத்துல போலீஸ் சம்பந்தமாக வந்து நாங்கள் ஒரு புதுசாக சொல்லுது தமிழ் மக்களுக்கு வந்து இலங்கையுடைய போலீஸுடைய செயல்பாடுகள் தொடர்பாக வந்து போதிய அனுபவம் இருக்கு. நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் இதில் பற்றி சொல்லுது. ஆகவே அந்த தரப்பு இதை கையாளுற நிலையில இந்த விசாரணை ஊடாக வரக்கூடிய இறுதி கட்டத்தில் வந்து வரக்கூடிய தீர்ப்புகள் அனைத்தும் வந்து குழம்புறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அப்படித்தான் தமிழ் மக்களுக்கு நடந்த அநியாயங்கள் அனைத்திலையும் எவருமே வந்து குற்றவாளிகளாக வந்து நிரூபித்து கொண்டு போக முடியாத ஒரு நிலைமை இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசு உறுதிப்படுத்தி இருக்கு. அதுதான் எங்களோட வரலாம். பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக வந்து இலங்கை அரசினுடைய கட்டுப்பாட்டில் நடைபெற்ற அனைத்து விஷயங்களுக்கும் வந்து வரலாறு அதுதான். அப்படி நிச்சயமாக வந்து சர்வதேச மட்டத்திலிருந்து வரக்கூடிய அந்த கடும் அழுத்தம் காரணமாக வந்து ஒரு குற்றவாளியாக வந்து ஒருவர் நிரூபிக்கப்படுறாருன்னா அவர் ஒன்றில் சுப்ரீம் அப்பீல்ல வந்து விடுவிக்கப்படுறாரு, அல்லது வந்து 10 மணிக்குள்ள வந்து விடுவிக்கப்படுறாரு. இதுதான் யதார்த்தம். அவ இதை தவிர்த்துக் கொள்வதாக இருந்தால் நீதிமன்றம் வந்து இந்த சாட்சியங்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்து பாதுகாத்து உறுதிப்படுத்துறதை மட்டும்தான் செய்யலாம். அதுக்கு அங்காலே நடக்கிற விசாரணை எல்லாமே வந்து எங்களை பொறுத்தவரையில வந்து ஸ்ரீலங்காவுடைய கட்டுப்பாட்டிலே வந்து நடக்கக்கூடாதுன்னு தான் உங்களுடைய நினைப்பாங்க. இது அனைத்துமே வந்து சர்வதேச மட்டத்தில் வந்து விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். உண்மையிலே இந்த அகழ்வுகளும் முழுமையாக வந்து சர்வதேச மட்டத்தால வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். அப்படிங்க சொல்றோம். அப்ப ஏதோ ஒரு இடத்துல வந்து நாங்கள் உடனடியாக வந்து தொடங்கும். அதற்காகத்தான் நாங்கள் இந்த தீர்மானத்தை வந்து இந்த கடிதத்தை வந்து நாங்கள் ஐநா மனிதனுடைய ஆணையாளரிடம் வந்து நேரடியாக வந்து கொடுத்ததுக்கான காரணம் அந்த அழுத்தங்களை ஏற்படுத்துவது. அது ஒரு பக்கம் வந்து நாங்கள் அந்த அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் என்று நம்பிக்கொண்டிருக்க வந்து ஒரு கடிதம் கொண்ட போது வந்து தமிழரசு கட்சியுடைய தலைவர் செயலாளரான வந்து எந்த அரசாங்கம் கையாளக்கூடாதோ அந்த அரசாங்கத்துக்கே வந்து செய், இப்படி செய், அப்படி செய் என்று வந்து ஆலோசனை வழங்குற ஒரு நிலைக்கு தான் நாங்கள் போறோம். வந்து ஒன்றிலே வந்து ஒரு பெரிய யோசனை இதுவரைக்கும் நம்ம ஒண்ணு சொல்லணும். இது எங்களுக்கு அந்த அவசரம் இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸை வச்சு இந்த விஷயத்தை வந்து வெளிப்படையாக சொல்றதுக்கான அவசரம் என்னென்றால் வந்து இன்றைக்கு வந்து தமிழரசு கட்சியுடைய செயலாளர் வந்து பிரித்தானியால வந்து ஜெனீவாவில் தான் இருக்கிறேன். பிரித்தானியிலையும் போயிருக்கிறாரா வந்து உங்களுக்கு தெரியும் வந்து பிரித்தானியா தான் இன்றைக்கு கோ குரூப்ல வந்து தலைமைத்துவம் வகிக்கிற நாடா இருக்கு. வரப்போற தீர்மானம் தொடர்பாக வந்து பேசப்படுற தளம் வந்து பிரித்தானியா, இந்த ஜெனீவா உறுப்பு நாடுகளோட வந்து கைக்கு. சரி, அப்ப திரு சுமந்திரன் பேரை சொல்ல வேண்டிய துரதிருஷ்டவசமான யதார்த்தம் என்னென்றால் வந்து சுமந்திரன் இந்த கடந்த காலங்களில் வந்து இந்த தீர்மானம் உள்ளத்துக்கு நீத்து போய் வந்து இன்றைக்கு ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வந்ததே வந்து சுமந்திரன் சம்பந்தனுடைய ஆலோசனை.
அவர்களுடைய செயல்பாடுகள் தான் இந்த நிலைக்கு கொண்டு வந்து. அப்ப இது தொடர போகுதா? இது தொடர்றதுக்கு வந்து தமிழரசு கட்சி அனுமதிக்கலாமா? தமிழரசு கட்சியுடைய தலைவர் வந்து ஒரு கடிதத்தில் வந்து கையொப்பமிட்டு அதுக்கு நேர் மாறான ஒரு நிலப்பாடை வந்து ஒரு கிழமைக்குள்ள வந்து மாத்தலாமா? அப்படி என்ன இந்த தலைவருக்கும் வந்து மறைந்த தலைவருக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு ஒரு வித்தியாசம் இல்லை. அவரும் அதுதான் செய்யுது 2021 தமிழினத்துக்கு வந்து இவ்வளவு அநியாயம் நடந்து கொண்டு இருக்கு, கண்ணுக்கு முன்னால வந்து இவ்வளவு ஆதாரம் இருக்கு. தமிழினத்துக்கு வந்து பொறுப்புகள் சம்பந்தமாக அங்குலம் கூட முன்னுக்கு போகாமல் 15 வருஷமா வந்து நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? இதுக்கு தொடரை நாங்களும் எங்களால் இயன்ற அளவுக்கு வந்து சேர்ந்து பயணிக்கிறதுக்கு வந்து நாங்கள் இந்த முயற்சியில் எடுக்கிறோம். எவரையும் வந்து ஓரம் கட்டி எவரையும் அவமானப்படுத்தி போறதுக்காக வந்து நாங்கள் செய்ய எத்தனையோ தலைமை நாங்கள் சொல்லிக் கொண்டு வாங்க. சரி, நாங்கள் தான் கேட்டோம். திரு ஜி.வி.கே. சிவஞானம் அவருக்கு நான் நேரடியாக புறப்படுத்தேன். நான் ஆஸ்திரேலியா இருந்தாலும் நான் நேரடியாக புறப்படுத்தேன். எனக்கு பயம், எனக்கு தெரியும் செயலாளர் வந்து வெளியில போயிருக்கிறேன், இதுக்காக தான் போயிருப்பேன். அதனாலதான் நான் தலைவர்கிட்ட வந்து கேட்டேன். தலைவர் ஓமன்ட்ட வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மன ஆறுதலாக இருந்தது. ஆனா ஒரு கிழமைக்குள் அந்த கடிதத்துக்கு கையொப்பமிட்டு ஒரு கிழமைக்குள் அதுக்கு நேர்மான ஒரு நிலைப்பாடை வந்து வலியுறுத்துறா வந்து அதுக்கு கூட ஒரு அநியாயம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடையாது. செம்மணியை வந்து 96ஆம் ஆண்டு பேசப்பட்டதுக்கு பிறகு அது 15 வெறுமனே 15 உடல்கள் என்று சொல்லி அதை மூடி மறைச்சு அதெல்லாம் அதோட முடிஞ்சு என்று சொல்லி எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு வந்து நிச்சயமாக வந்து வெளிக்கொண்டு வந்த ஒரு நிலையில திரும்பவும் வந்து அதை மூடி மறைச்சு மறைக்கிறதுக்கு வேலை செய்த அதே அரசின் கைக்கு வந்து நீங்க திருப்பி கொடுக்கிறேன்னா நியாயப்படுத்தலாம். நான் கேட்கிறேன், நியாயப்படுத்தலாம். இந்த சந்தர்ப்பத்தையும் வந்து நாங்க மூடி மறைக்கிறது தானே நாங்க வந்து வேலை செய்கிறோம். தயவு செய்து இது நடக்க யாரை குற்றச்சாட்டுகின்ற விஷயம் இல்லை. இது ஒரு நீதி நியாயத்தின் அடிப்படையில வந்து செய்கின்ற செயற்பாடுகளாக தெரியல. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நேர்மையா நடந்து கொள்ற மாதிரி தெரியல. அதுக்காகத்தான் நாங்கள் இந்த கோரிக்கையில வந்து தயவுடன் முன்வைக்க விரும்புகின்றோம். தமிழரசு கட்சியிடம் வந்து நாங்கள் கேட்கிறோம் வந்து வரப்போற சனி ஞாயிறு வந்து இந்த கூட்டம் நடக்க நீங்க கட்டாயம் பெற உங்களுக்கு கட்டாயம் நாங்கள் அந்த அழைப்புதான் கொடுக்குறோம். சொல்றேன், இதை எவரையும் வந்து விட்டு போட்டு போறதுக்கு ஒரு போட்டிக்கு போடுறதுக்கு ஆன முயற்சி இல்லை. விசேஷமாக வந்து இந்த போராட்டத்துல வந்து அந்த 3 நாட்களும் வந்து போராட்டத்துல வந்து அழைப்புகள் விடுத்த அந்த அக்கறை காட்டின அந்த தரப்புகள் அனைத்தையும் தான் நாங்கள் அரவணைச்சு போறோம். இது செம்மணி வேறு, போர் குற்றங்கள் வேறு, இந்த காலப்பகுதியில் நடந்து இப்படி நடக்கணும், இது இப்படி நடக்கணும் இருக்கிறார். அனைத்துமே ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடாக இருக்க வேண்டும். அது மிக முக்கியம். செம்மணி எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது வந்து போர் நடைபெற்ற காலப்பகுதியில் வந்து நடைபெற்ற அநியாயங்கள் மட்டும் இல்லை, இனப்படுகொலை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக 48ஆம் ஆண்டுல இருந்து தமிழ் தேசத்துக்கு நடைபெறுகின்ற அந்த முழு அநியாயம், முழு இனப்படுகொலைக்கான செயற்பாடுகளையும் வந்து ஒரு சந்தர்ப்பத்திலே வந்து முழுமையாக விசாரிக்கப்பட்டால் மட்டும்தான் உண்மையான அந்த யதார்த்தத்தை முழங்கி கொண்டு அந்த அடிப்படையிலே வந்து நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் வந்து சரியாக வந்து கணக்கு போடுது. அது மிக முக்கியம். அதனாலதான் நாங்கள் அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு முயற்சியாக ஒரு விசாரணையாக இது அமைய வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த ரெண்டு கிழமைக்கு முன்பதாக ஐநா நெடுதுறை ஆணையாளர் இலங்கைக்கு விஜயம் செய்த பொழுது நாங்கள் ஒரு முயற்சி ஒன்றை மேற்கொண்டு தமிழ் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் அரங்கிலே இயங்குகின்ற கட்சிகள் உடைய தலைவர்கள், எங்களுடைய முக்கியமான உறுப்பினர்கள் உடைய ஒப்பந்தத்தோடு நாங்கள் 2020ஆம் ஆண்டு நடைபெற இருந்த 21ஆம் ஆண்டு நடைபெற இருந்த மனித பேரவை அமர்விலே
ஒரு புது தீர்மானம் ஒன்று இலங்கை தொடர்பாக நிறைவேற்றப்பட இருந்த சூழலிலே அண்டைக்கு தமிழ் கட்சிகள் உடைய தலைவர்களும் சிவில் சமூக தலைவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்த ஒரு கடிதம் ஒன்றை நாங்கள் தயாரிக்கிறோம். அந்த கடிதம் ஐநா மெத்தமே பேரவையுடைய பேரவையுடைய உறுப்பு நாடுகளிடம் நாங்கள் அனுப்பியிருந்தோம். 47 நாடுகளுக்கும் நாங்கள் அனுப்பியிருந்தோம். அத்தோடு ஐநாவுடைய செயலாளர் நாயகம் மற்றது மனிதமே பேரவையுடைய உயர்ஸ்தார் மனிதமே ஆணையாளர் நாங்கள் அனுப்பியிருந்தோம். அந்த கடிதத்தை, அந்த வேண்டுகோளை நாங்கள் நீள வலியுறுத்தி நாங்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டு அனைத்து தமிழ் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுடைய கையொப்பத்தோடு சிவில் சமூக அமைப்புகள் செயற்பாட்டாளர்களுடைய கையொப்பத்தோடு நாங்கள் அந்த கடிதத்தை ஐநா மனிதஉரிமை ஆணையாளர் அவர்களிடம் வழங்கியிருந்தோம். அந்த கடிதத்துடைய முக்கியமான விடயங்கள் விசேஷமாக இலங்கை தீவிர அதன் விசேஷமாக தமிழ் மக்களுக்கு இலங்கையிலே நடைபெற்று இருக்கின்ற இனப்படுகொலை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், மனித போர் குற்றங்கள் போன்றவைகள் அனைத்தும் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த குற்றங்கள் தமிழினத்துக்கு ஸ்ரீலங்கா அரசாலே மேற்கொள்ளப்பட்டதாக இருக்கின்ற ஒரு நிலையிலே ஸ்ரீலங்கா அரசு தான் அந்த குற்றங்களுக்கு குற்றவாளியாக இருக்கின்ற ஒரு நிலையிலே அந்த ஸ்ரீலங்கா அரசுடைய எந்த ஒரு செயல்பாடுகள் ஊடாகவும் பொறுப்பு கூறல் என்ற விடயம் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நடக்கப் போவதில்லை, நீதி நியாயம் கிடைக்கப் போவதில்லை என்ற அடிப்படையில் ஐநா கட்டமைப்பிலே நீதி கிடைப்பதாக இருந்தால் அது ஒன்றில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஊடான ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு அதுக்குரிய தண்டனைகளை வழங்குவது, அல்லது ஐநா கட்டமைப்பில் இருக்கக்கூடிய வேறொரு பொருத்தமான அணுகுமுறை, உதாரணத்துக்கு ஒரு அட்ஹாக் கிரிமினல் குற்றவியல் தீர்ப்பாய் ஊடாக அல்லது ஐசிஜி ஊடாக இந்த விடயங்கள் கையாளப்பட வேணும் என்ற அடிப்படையில் தான் அந்த வேண்டுகோள் 2001 ஆண்டு 2021 ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி நாங்கள் வெளியிட்டோம். அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தியிருக்கோம். இரண்டாவது விடயமாக ஐநா மென்பெருமை பேரவையுடைய தலைவர் இந்த விடயத்தை, அதாவது இலங்கையை ஐநாவுடைய செயலாளர் நாயகம் இந்த விடயம் பாரமணிக்க சொல்லி அவர் ஊடாக இந்த விஷயங்கள் கையாளப்பட வேண்டும், நேரடியாக செயலாளர் நாயகம் ஊடாக இது கையாளப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அந்த கடிதத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த மனித உரிமை பேரவைக்கு இலங்கையில விசேஷமாக தமிழர்காக நிலப்பரப்பில் வடகிழக்கில் ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் இங்கே அமைக்கப்பட்டு
கடந்த காலங்களில் நடைபெற்ற குற்றங்கள் தொடர்பான சாட்சியங்களை சேகரிக்கிறதுக்குரிய ஒரு அதை கையாளுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாகவும், அதே போன்று இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற குற்றங்களை கண்காணிக்கக்கூடிய வகையிலேயும் அந்த கட்டமைப்பு இயங்குவதற்கான ஒரு முயற்சி ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும், இறுதியாக சாட்சியங்கள் சேகரிக்கிற விஷயம், இது மிக முக்கியம். சாட்சியங்கள் சேகரிக்கிற விஷயம் பொதுச்சபை ஊடாக உருவாக்கப்படுகின்ற ஒரு IIIM சிரியாவிலே உருவாக்கப்பட்ட, சிரியா தொடர்பாக உருவாக்கப்பட்ட இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேட்டரி மெக்கானிசம் IIIM கட்டமைப்பு ஊடாக இந்த சாட்சியங்கள் சேகரிக்கிறதுக்குரிய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்ற கோரிக்கையில் முன்வைக்கிறோம். இதுகளுக்கு ஆழமான கருத்துகள் காரணங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொன்னது போல சர்வதேச விசாரணை மட்டும்தான் பொருத்தம். ஏனென்றால் ஸ்ரீலங்கா அரசு ஒரு குற்றவாளியாக இருக்கின்ற இடத்துல ஸ்ரீலங்கா அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்டமைப்பும் இந்த தமிழருக்கு நடைபெற்ற குற்றங்களை விசாரிக்க முடியாது என்ற குற்றவாளியை தன்னுடைய குற்றங்களை விசாரிக்கிறதுக்கு சமமான ஒரு விடயமாக அது அமையும் என்பதற்காகத்தான் அந்த முதலாவது கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கோரிக்கை, மூன்றாவது கோரிக்கை, நாலாவது கோரிக்கை அனைத்துமே குறிப்பாக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு தேவைப்படுகின்ற தொடர் நடவடிக்கைகளாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. இப்ப இந்த கோட்பாடு மிக முக்கியம் அடைகின்றதற்கான காரணம், இன்றைக்கு பார்த்தீர்களாக இருந்தால் தமிழருக்கு நடைபெற்ற இனப்படுகொலை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர் குற்றங்கள் போன்ற விடயங்கள் வெறுமனே போர் நடைபெற்ற கடைசி பகுதிக்குள்ளே கொண்டு முடக்கிறதுக்குரிய ஒரு முயற்சி தான் இந்த ஐநா மனிதர்மை பேரவைக்குள்ளே நடைபெறுகின்ற இப்போதைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அனைத்து அணுகுமுறையும் எடுத்துக்காட்டு. இந்த போர் நடைபெற்ற இந்த கடைசி கட்டங்களில் நடைபெற்ற ஒரு விஷயங்களை மட்டும்தான் விசாரிக்கிறதுக்கு கேட்கப்படுகிறது. ஆனால் எங்களுக்கு தெரியும் தமிழருக்கு நடைபெறுகின்ற அநியாயங்கள் என்பது 48ஆம் ஆண்டுல இருந்து திட்டமிட்ட வகையில நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் ஒரு கட்டமைப்பு சார்ந்த இனாளிப்பு என்று இருந்து அது நேரடியாக வன்முறைகள் தமிழ் மக்கள் மட்டத்திலே தமிழ் தேசத்துக்கு எதிராக கையாளப்பட்டு அது நேரடியாக கட்டமைப்பு சார்ந்த இனாளிப்பு என்பதை தாண்டி நேரடியான ஒரு இனாளிப்பாக மாறி அது 2009 உச்சமடைந்தது. ஆகவே இந்த முழு காலப்பகுதியையும் முழுமையாக உள்வாங்கி ஒரு விசாரணை நடைபெற்றால் மட்டும்தான் தமிழ் தேசத்துக்கு நடைபெற்று இருக்கின்ற அனைத்து அநியாயங்களும் அதிலிருந்து தப்புவதற்கு தமிழ் தேசம் எடுத்த நடவடிக்கைகளையும் சரியான கோணத்தில் விளங்கி கொண்டு இந்த நீதி நியாய என்ற பயணத்தை சரியாக மேற்கொள்ளலாம். அந்த வகையில தான் நாங்கள் இந்த கடிதம் எழுதப்பட்ட என்றாலும் இந்த போருக்கு பிறகு பொறுப்பு கூறல் பேரிலே நடைபெறுகின்ற அத்தனை முயற்சிகளும் தமிழருக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையில ரெண்டு மோதுகின்ற தரப்புகளுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற சம்பவங்களாக கொச்சைப்படும். அதனுடைய பின்னணி எதையும் சரியான கூடத்தில் விளங்கிக் கொள்ள முடியாத வகையிலே அந்த தீர்மானங்கள் அனைத்தும் அமைந்திருந்தன. இதுக்காக தான் அந்த முயற்சி ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சியாக 2021ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்டது. அது இன்றைக்கும் பொருந்தும். ஏனென்றால் இன்றைக்கு ஓர் நடைபெற்ற கடைசி கால பகுதியில் நடைபெற்ற விஷயங்கள் மெல்ல 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 பின்னுக்கு போய் அதை கைவிடுற ஒரு நிலைமையை உருவாகி இருந்த ஒரு நிலை அது முற்றுமுழுதா இந்த ஜெனீவா அமர்வு செப்டம்பர் மாதத்தில் வரப்போற அமர்வுல கிட்டத்தட்ட முழுக்க ஸ்ரீலங்கா அரசோட ஸ்ரீலங்கா அரசு அதை கவனிக்கும் என்ற அளவுக்கு முடக்கிறதுக்கு இருந்த ஒரு சூழல்ல
தற்செயமாக வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விடயம் தான் செம்மணியுடைய புதைக்குழி. சரிங்களா? இன்றைக்கு செம்மணி வந்து பெரிய லெவல வந்து வெளிவந்திருக்கின்ற ஒரு சூழல். ஆகவே செம்மணி என்ற விஷயம் இதுவரைக்கும் ஜெனீவாவிலே நடைபெறுகின்ற தீர்மானங்கள் வந்து கையாளாகும். ஆனா உங்களுக்கு தெரியும் செம்மணியில நடந்த வந்து இனப்படுகொலை ஒரு மிக முக்கியமான அங்கம். சரி, ஆகவே இந்த செம்மணியில இன்றைக்கு வெளிவருகின்ற ஆதாரங்கள் அனைத்துமே வந்து ஜெனீவாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய தீர்மானங்கள் ஊடாக முழுமையாக உள்வாங்கக்கூடிய ஒரு நிலையிலே இல்லை. அதனாலதான் இது அடிப்படையில வந்து நாங்கள் மாற்றணும் என்று அன்றைக்கே செம்மணி இல்லாத நேரத்திலேயே நாங்கள் இந்த விஷயத்தை வந்து வலியுறுத்தினேன் என்றால் உண்மையிலே தமிழருக்கு அநியாயம் நடக்குது என்றால் தமிழர் ஸ்ரீலங்கா அரசும் வந்து ஒரு ரெண்டு மோதுகின்ற ஒரு தரப்பா வந்து கொச்சப்படுத்தப்பட்டு தமிழருக்கு நடந்த அநியாயம் தமிழருக்கு கடந்த 60-70 வருஷமாக நடைபெறுகின்ற அநியாயங்களில் இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் ஆயுதம் ஏந்த வேண்டிய ஒரு நிலைமை கூட வந்து கருத்தில் எடுக்காமல் வந்து வெறுமனே ரெண்டு மோதுகின்ற தரப்புகளுக்கு இடையிலே நடைபெறுகின்ற குற்றங்களை வந்து இல்லாட்டி சம்பவங்களை விசாரிக்கிற என்ற ஒரு நிலைக்கு சமத்துவப்படுத்தி ரெண்டு பிழையாக மோதுகின்ற தரப்புகளுக்கு இடையிலே நடக்கின்ற விஷயங்களாக அது மட்டுப்படுத்த பார்க்கணும். ஆகவேதான் நாங்கள் அன்றைக்கு வந்து இந்த கடிதத்தை வந்து எழுதணும். ஆனா இன்றைக்கு செம்மணி வெளிவந்ததால வந்து அது இன்னும் அந்த கடிதத்துடைய முக்கியத்துவம் வந்து இன்றைக்கு வெளிவந்து இருக்கு. ஆகவே நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம், எந்த ஒரு தரப்பு பொறுப்பு வாய்ந்த எந்த ஒரு தரப்பு அந்த 2021 ஜனவரி 15 வெளியிட்ட அந்த கடிதத்தை மீறுகின்ற வகையிலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. அது அப்படி எடுக்கிறதாக இருந்தால் இந்த செம்மணியில இன்றைக்கு வெளிவந்து இருக்கிற ஆதாரங்களை நாங்களே வந்து தூக்கி வழியிலே எங்களுக்கு தேவைக்கின்ற எதிரத்துக்கு சமமான ஒரு செயலாக வந்தால் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு உண்மையிலே வந்து இந்த ஆத்மாக்கள் வந்து தியாகம் செய்த ஆத்மாக்கள் கொடுத்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம் என்னென்றால் வந்து அந்த போர் காலத்தில் அந்த கடைசி கட்டங்கள் என்றதை தாண்டியும் வந்து எந்த அளவுக்கு தமிழர்களுக்கு நடந்த விவகாரங்கள் வந்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த உண்மையை இன்றைக்கு கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோம். நாங்கள் இந்த முழுமையான சர்வதேச விசாரணை என்ற விஷயம் ஒரு டைம் லைன் வந்து எந்த அளவுக்கு பின்னுக்கு போய் பார்க்கணுமோ அந்த அளவுக்கு பின்னுக்கு போய் உண்மை அறியறதுக்கும் நீதி நியாயத்தை முழுமையாக அடைகிறதுக்கும் தமிழருக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வகையிலே அந்த கால எல்லை வந்து பிளெக்சிபிளா இருக்கணும் என்றதையும் ஸ்ரீலங்கா அரசு அதோட சம்பந்தப்படையில அந்த விசாரணையோட சம்பந்தப்பட இயலாத ஏன்னா ஸ்ரீலங்கா அரசு குற்றவாளி என்ற விடயத்தையும் நாங்கள் உறுதிப்படுத்துவோம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உறுதிப்படுத்துவோம். அந்த வகையில வந்து நாங்கள் உண்மையிலே கவலையோட வந்து நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம். குடியரசு கட்சி ஐநா மனிதருமே ஆணையாளர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த பொழுது நாங்கள் தமிழரசு கட்சி உடைய தலைவர் ஸ்ரீமதி ஸ்ரீஞானம் அவர்களோடையும் கதைச்சு அவருடைய சம்மதத்தோடு அவரும் தன்னுடைய கையொப்பம் வழங்கினதுக்கு பிறகும் போன கிழமை பாராளுமன்றத்தில் வந்து தமிழரசு கட்சியுடைய தலைவரும் செயலாளரும் என்ற பெயரிலே எழுதப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கோரிக்கை கடிதம் ஒன்று பாராளுமன்றத்தில் வந்து தமிழரசு கட்சியுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஊடாக வந்து சமர்ப்பிக்கப்பட்டதாக அது பாராளுமன்றத்தில் டேபிள் பண்ணப்பட்டதாக வந்து ஊடகங்களில் வந்து வெளிவந்தது. அந்த கடிதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் வந்து முழுக்க வந்து குற்றவாளியாக இன்றைக்கு குற்றவாளி கூட்டில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசே வந்து இந்த விசாரணையை நடத்துவதற்குரிய கோரிக்கையில முன்வைக்கிற ஒரு கோணத்தில் தான் அமைந்திருக்கிறது. விசேஷமாக ஸ்ரீலங்கா அரசு செம்மணி விஷயத்தை வந்து கையாடுறதுக்கு வந்து முன்னெடுக்க வேண்டும். முன்னெடுக்கிற இடத்துல வந்து வெறுமனே கண்காணிக்கிறதுக்கு வந்து சர்வதேச பங்களிப்பு சர்வதேச கண்காணிப்பாளர்களை வந்து இதில் சேர்த்துக் கொள்ள ஓடும் என்ற ஒரு நிலைப்பாட்டை வலியுறுத்தி இருக்கிறது வந்து உண்மையிலே வந்து நாங்கள் சொல்றோம் வந்து அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். ஏனென்றால்
திரு சிவிகே சிவஞானம் அவர்கள் வந்து அந்த கடிதத்தில் வந்து கையொப்பமிட்டதுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு கடிதத்திலே ஸ்ரீலங்கா அரசுக்கே வந்து அந்த அந்த விசாரணையை மேற்கொள்வதற்குரிய அந்த சம்மதத்தை கொடுக்கிறது, அதுக்கு ஆலோசனை வழங்குவதும் உண்மையிலே ஒன்று கொண்டு முரண்பட்ட நிலப்பாடுகள். இப்படி நடக்கக்கூடாது. இப்படி இந்த 2021 ஆண்டு ஜனவரி 15 நாங்கள் கூட்டாக வந்து வெளியிட்ட இந்த கடிதத்தையும் கூட இதே தமிழரசு கட்சியுடைய அன்பியான் தலைவராக இருந்த சம்பந்தன் வந்து ஒரு கிழமைக்குள்ள வந்து மீறி 47 நாடுகளுக்கு வந்து ஒரு தலைபட்சமாக வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதி அங்க ஜெனீவாவில் வந்து இந்த கோட்பாடுகள் எல்லாத்தையும் மறந்து வெறுமனே ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாலே போதும். அது எவ்வகையான தீர்மானம் என்றது முக்கியம் இல்லை, தீர்மானம் நிறைவேற்றணும், இலங்கை தொடர்பான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படவும் என்ற ஒரு கடிதம் எழுதியிருக்கு. ஆகவே இது தொடரக்கூடாது, இது தொடரக்கூடாது. அந்த அப்படிப்பட்ட 2021 ஆண்டு அந்த மோசமான அந்த பொது நிலப்பாட்டோட வந்து வெளியிட்டு அது ஒரு கிழமையில வந்து தமிழரசு கட்சியுடைய தலைவர் அப்படி பின்வாங்கினதால வந்து அதன் பாதிப்பு இன்றைக்கும் எங்களுக்கு இன்றைக்கு படிப்படியாக வந்து தமிழருடைய இனப்படுகொலை விசாரணை என்ற விஷயம் சர்வதேச மட்டத்தில் இருந்து படிப்படியாக ஒரு ஊடக விசாரணைக்குள்ள கொண்டு வந்து முடக்கப்படுறதுக்கான பிரதான நோக்கம் வந்து இந்த ஜெனீவா விஷயத்தை கையாண்ட மக்களால் தெரிவு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த பேரை அந்த பட்டத்தை வச்சு கொண்டு வந்து கையாளப்பட்ட விதம் தமிழ் தேசிய கூட்டமைப்புட தலைமைத்துவத்தாலயம் அதுக்கப்புறம் வந்து தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவத்தாலயம் வந்து கையாண்ட விதம் இன்றைக்கும் அதே அநியாயம் வந்து நடந்து கொண்டு இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியும். தயவு செய்து இன்றைக்கு ஒரு புது தலைவர் இருக்கிற செயலாளர் வந்து அன்றைக்கும் பிரச்சனைக்குரிய ஒரு வகையில வந்து சம்பந்தனோட நடந்து கொண்டு இருந்தாலும் வந்து இன்றைக்கு ஒரு புது தலைவராவது இருக்கிறார். ஆகவே தான் நாங்கள் சிவஞானம் அவர்களோட வந்து உறவு கொண்டோம். ஆகவே அந்த தலைவர் வந்து இதுல வந்து இந்த ஜூன் 25 ஆணையாளருக்கு வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து சரியான கடிதத்துக்கு வந்து கையொப்பமிட்டு பெருந்து செயலாளர் ஓடு சேர்ந்து தமிழரசு கட்சியுடைய செயலாளரோடு சேர்ந்து வந்து அதுக்கு நேர்மாறாக வந்து ஒரு நிலப்பாடு எடுக்கிறாங்க வந்து ஏற்க முடியாத ஒரு காரியம். தயவு செய்து இதை நிப்பாட்டுவோம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். தமிழினம் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துவதற்கு வந்து நாங்கள் 2021 ஆண்டு ஜனவரி 15 வெளியிட்ட அந்த கடிதத்துடைய அம்சங்கள் அனைத்தையும் மட்டும்தான் மிக உறுதியாகவும் இறுக்கமாகவும் கடைபிடிக்கணும். அந்த நிலப்பாட்டில் இருந்து நாங்கள் ஒரு துளி கூட வந்து விலகக்கூடாது, இனியாவது நாங்கள் விலகாமல் இருக்கணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அதை உறுதிப்படுத்துவதற்கு வருகின்ற சனி அல்லாட்டி ஞாயிறு நாங்கள் இந்த அனைத்து கட்சி தலைவர்களையும் சிவில் சமூக அமைப்புகளையும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களையும் ஒருங்கிணைத்து நாங்கள் ஒரு பொது வேலை திட்டத்துக்கு இறங்குவதற்கான ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். அதனுடைய உத்தியோகபூர்வமான அழைப்புதல் அனைத்து மட்டங்களுக்கும் வந்து எழுத்து மூலமாக வந்து நாங்கள் இந்த கிழமைக்குள்ள வந்து நாங்கள் வழங்குவோம். அது அநேகமாக வந்து ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் சனி இல்லாட்டி ஞாயிறு தான் நாங்கள் நடத்தணும். ஆகவே நாங்கள் அதை கட்டாயம் செய்ய வேண்டும். உங்களை பொறுத்தவரையில வந்து தமிழரசு கட்சியும் வந்து அதுல கலந்து கொள்ளுவோம். கலந்து கொண்டு நாங்கள் அந்த கூட்டத்தில் எடுக்கிற முடிவு, இந்த கடிதத்தில் வந்து கையொப்பமிட்ட இந்த அணுகுமுறை, இந்த கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவைப்படுகின்ற அழுத்தங்களை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு கூட்டம் தான். இந்த கடிதத்துக்கு விசுவாசமாக செயல்படுறதாக இருந்தால் அந்த 2021 ஆண்டு ஜனவரி 15 கூட்டாக வெளியிடப்பட்ட அந்த கடிதத்தை மீற கூடாது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஆகவே அந்த வகையில வந்து நாங்கள் இந்த செயற்பாடுகளை வந்து முன்னெடுக்கிறதுக்கு அனைத்து தரப்புகளையும் வந்து நாங்கள் அரவணைக்கிறோம். விசேஷமாக வந்து இந்த
இந்த கோட்பாடு வரப்போகின்ற செப்டம்பர் மாதம் இலங்கை தொடர்பாக ஒரு புது தீர்மானம் கொண்டு ஐநா மனிதரிமை பேரவையால வந்து கன்சிடர் பண்ண வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கிற தீர்மானம் முடிவுக்கு வருகிறது, அதனுடைய ஆய்வு முடிவுக்கு வருகிறது. அப்ப ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட போகின்றதா இல்லையா, நிறைவேற்றப்படுவதாக இருந்தால் அது எப்படிப்பட்ட ஒரு தீர்மானமாக இருக்க வேணும் என்ற முடிவு இந்த நாடுகளால வந்து இப்ப கருதுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்க போகின்றது. அப்ப இந்த காலகட்டத்தை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் அந்த கடிதத்தை வந்து அனுப்புவோம் அந்த முயற்சியை மேற்கொண்டு குறிப்பாக வந்து பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மட்டுமில்லை மற்ற தரப்புகளையும் வந்து அரவணைச்சு நாங்கள் அந்த கடிதத்தை வந்து தயாரிச்சோம். அதை அடுத்த கட்டமாக தமிழரசு கட்சி வந்து இந்த போன கிழமை செய்த தவறு போன்று இல்லாமல் எதிர்காலத்தில் அப்படி எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்குரிய ஒரு ஒரு அது ஏறாது. தமிழரசு கட்சி செய்திருக்கலாம், நாளைக்கு வேறு யாரும் செய்யலாம், நாங்கள் செய்யலாம். அது ஒன்றும் இல்லாமல் ஒரு தெளிவான புரிந்துணர்வு இந்த விஷயங்களை வந்து எதிர்காலத்தில் வந்து எப்படி கையாளுற சம்பந்தமாக வந்து அனைத்து தரப்புகளும் வந்து இணைந்து பேசினால் மட்டும்தான் அப்படி ஒரு புரிந்துணர்வை நாங்கள் ஏற்படுத்தலாம் என்பதை நாங்கள் உணர்ந்து இருக்கிறோம். அந்த வகையில் தான் நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொள்ள இருக்கின்றோம். இந்த கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஏற்கனவே தமிழ் தேசிய பேரவையுடைய பங்காளி கட்சி தலைவர்கள் கூட நாங்கள் பேசி அவர்களும் இந்த இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இது ஒரு இது நாங்கள் தான் இதை செய்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் நாங்கள் கையொப்பமிட்ட ஒரு ஆவணம், அந்த ஆவணத்துக்கு நாங்கள் நேர்மையாக நடந்து கொள்றதா இருந்தால் இந்த போனக்கிழமை நடந்த தவறுகள் தொடர முடியாது. அப்படி தொடர போவதுண்டா வந்து இது இந்த ஆவணங்களை கையொப்பமிடுற வந்து அந்த 2021ஆம் ஆண்டு திரு சம்பந்தன் அவர்கள் செய்த மாதிரி வந்து சும்மா கடமைக்கு வந்து விட்டு நாங்கள் விரும்பினதை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கோம் என்ற மாதிரி புகையிடம். அது பாரிய மோசமான விளைவுகளை வந்து ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அது இன்னும் பாதிப்படை கூட்டிக் கொண்டுதான் இருக்கு. அவை செம்மணி விஷயத்திலே இன்றைக்கு செம்மணி விஷயத்தை வந்து பெரிய லெவலில் வந்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் ஊடகங்கள் எல்லாருமாக சேர்ந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த நிலையிலே அதனுடைய அந்த முக்கியத்துவத்துக்கு முழுமையான ஒரு சாதகமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி போராளே பாதிக்கப்பட்ட காலப்பகுதியோட இணைந்து கொண்டு போறதுக்குரிய ஒரு அணுகுமுறையாகத்தான் இது இருக்கணும். தவிர வெறுமனை செம்மணியை மட்டும் தெரிய பார்க்கிறதும் அது அரசாங்கம் செய்யலாம், வேறு எதுவும் வந்து அது வேணுமெண்டா வந்து ஐநா மனிதர்மை செய்யலாம் என்று நாங்கள் வேறு வேறு நிலப்பாடுகளை வந்து வச்சிருக்கிற வந்து முட்டாத செம்மணிக்கு வந்து உள்ளக விசாரணை அரசாங்கம் செய்யலாம் என்று சொன்னா வந்து நட்டத்துக்கு நாங்கள் அரசாங்கத்துக்கு அந்த பாடத்தை அந்த அதை கொடுக்கிறான் கேள்வி எழுப்பப்படும். செம்மணியில வந்து குற்றவாளியாக இருக்கிற வந்து வேறு அரசாங்கம் இல்லை. அப்ப செம்மணிக்கு வந்து அரசாங்கம் செய்யலாம், அரசாங்கத்துக்கு வந்து சும்மா கண்காணிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வெளிநாட்டு வெள்ளையர்களை வந்து கூட்டிக் கொண்டு வந்தா காணும்னு சொன்னா மெட்டதுக்கும் அதே போதும். அது இப்படி போகிறோம். ஆகவே தயவு செய்து வந்து இதுக்கு நாங்கள் ஊடகங்களிடம் வந்து கேட்டுக்கொள்கின்ற விஷயம் என்னென்றால் இதுக்கு பூரண வந்து ஒத்துழைப்பை ஊடகங்கள் வழங்கணும். நாங்கள் ஊடகங்களோடையும் வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த சிவில் சமூக தலைவர்களை வந்து நாங்கள் சந்திக்கிறதாக இருந்தால், கட்சி தலைவர்களை சந்திக்கிறதாக இருந்தால் நாங்கள் ஊடகங்களை வந்து சனிக்கிழமை சந்திப்போம். சனிக்கிழமை தான் அவைக்கு கூட வசதி இருந்தால் ஊடகங்களை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறதுக்கும் இருக்கிறோம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில வந்து இந்த முயற்சிக்கு இது ஒரு ஒட்டுமொத்தமாக தமிழினம் ஒற்றுமையாகி இதுக்கு பின்னாடி இந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி வெளியிடப்பட்ட அந்த கடிதம் வழங்கின அந்த கடிதத்துக்கு முழுமையாக ஒற்றுமையாக பின்னாலே வந்து நாங்கள் அணிதிரண்டு இருக்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் முடியாது, நாங்கள் அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிலைப்பாடாக வந்து நாங்கள் உறுதிப்படுத்தினால் மட்டும்தான் இந்த செப்டம்பர் மாதம் வரப்போகின்ற ஐநா அமர்வுல வந்து அது கணிசமான ஒரு ஆதிக்கத்தை செலுத்தும்.